வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, விஷமுள்ள பாம்பை விட கொடியவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்த உன் அருகிலேயே காத்திருக்கின்றார்கள். நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ அதன் பிடியில் இருந்து தப்பிப்பது எப்படி, அதை தடுப்பது எப்படி என்பதை உன் அப்பா நான் சொல்கின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னை எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் துரத்துகின்றது என்று நீ எண்ணுகின்றாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னுடைய விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு இழுத்து சென்றிருக்கின்றது. கவலை வேண்டாம், அனைத்தும் முடிவுறும். நான் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலி இல்லை. நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை. நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி என்று உன்னை நீயே மிகவும் தாழ்ந்து பேசக்கூடாது. தாழ்த்தி நினைக்கவும் கூடாது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை முதலில் தகர்த்துவிடு. எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று நீ வருந்தாதே. உனக்காக ஒன்றை உன் அப்பா நான் கூறுகின்றேன், கேள். நீ அதிகமாக யோசிப்பதை நிறுத்திவிடு தங்கமே. உன்னுடைய கண்ணீரை தேவையில்லாத இவர்களுக்காக வீணாக்காதே. உன் தேவை உன்னுடைய வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதை கவனம் குறைகின்றது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் ஒரு நாளும் கூறவில்லை. அவ்வாறு கூறவும் மாட்டேன். நீ அவர்களை பெரிதாக பொருட்படுத்தாதே. அவர்கள் செயல்கள் எப்படி இருந்தாலும் நீ நல்லதை மட்டுமே யோசி. அவர்களை உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். நீ அனைவரையும் மிக எளிமையாக நம்பிவிடுகின்றாய். அதையும் முதலில் நீ மாற்றிக்கொள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படும். விஷமுள்ள பாம்பை விட கொடியவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்த காத்திருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. மனிதர்களை முதலில் புரிந்து நடந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு தான் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே அதீத அன்பு செலுத்தி விடுகின்றாய். அதை அவர்கள் எளிதாக பயன்படுத்தி கொண்டு உன்னை நெருக்கடியில் தள்ளிவிடுகின்றார்கள். பின்பு வருத்தப்படுவது என்னவோ நீயாகத்தான் இருக்கின்றாய். அழுது அழுது உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். அதே சமயம் உன்னை யாரையும் நம்பக்கூடாது என்று நான் கூறவில்லை. எல்லோரிடத்திலும் பேசி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. ஆனால் அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் உனக்கு ஒரு நாள் காயத்தை மட்டுமே ஏற்படுத்தி தரும், கண்ணீரை வரவழைக்கும். எனவே எல்லோரையும் முழுமையாக நம்பாமல் என்னையே சார்ந்திரு. நான் உன்னை எந்த கணமும் கைவிட மாட்டேன். நான் மட்டுமே உனக்கு உண்மையானவன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் தங்கமே. வாழ்க்கையில் மிகவும் நீ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதிகமாக யோசிக்காதே. அனைத்தும் சரியாகிவிடும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா!